நான் பேசணும், நீ தான் பேசணும். இப்போதான் கரெக்டாக இருக்குது உடம்பு. மருத்துவாம்படியினுடைய சரித்திரத்தில் பில்லுக்கல்லு பாறையில் இங்கே உட்காந்துருக்கிற அந்த பாதாள சுனையானது இந்த குகையில் சித்திரை மாதம் கத்திரி வெயிலில் வந்து படுத்தினா கூட வந்து அந்த சில்னஸ் 3 ஏசி வச்சதுக்கு சமானமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குகை வந்து இருக்கு. எப்பவுமே மருத்துவாம்படியில் ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும், எல்லா மக்களும், படித்தவங்க, படிக்காதவங்க, காட்டுக்கு டெய்லி வரவங்க அத்தனை பேருமே வந்து இந்த குகையில் படுத்து இழப்பாராமல் எந்த ஒரு மனுஷனும் இது வரைக்கும் மருத்துவமனையில் இருந்திருக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இந்த டெக்னாலஜிக்கல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்வி அறிவு வளர்ந்து படிப்பு வந்த பிறகு பசங்க வெளியூருக்கு பிழைக்க சென்றதால் வந்து காட்டினுடைய இயற்கை வளங்களை வந்து தெரியாமவே இருப்பதற்கான சூழ்நிலை இன்றைக்கி நிலவுது. ஆனால் மருத்துவமனையினுடைய இயற்கை அதிசயங்களில் வந்து மறக்க முடியாத அதிசயங்கள் என்னென்னா இந்த குகையானது. இந்த குகையில் வந்து படுத்து உறங்காத மனிதனே மருத்துவமனையில் இருக்க முடியாது. 2000 வருஷம் வரைக்கும் கணக்கெடுத்தினாலும் எல்லா மனிதர்களும் படுத்து உறங்கின ஒரு குகை எதுன்னா அது இந்த குகை தான். ஸ்டாப் பண்ணிட்டு நானே கொண்டு வந்து இப்போ தான் என்ன படுக்க வச்சுக்கிறேன். நீ எது ஸ்டாப் பண்ணி பண்ணி இந்த குகை வந்து என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு குகை.